அப்படி பார்க்கும்போது இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது யாக்கோபு தன்னுடைய முதிர் வயதில யோசேப்பை பெற்றெடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் முதிர் வயதினை வயதான காலத்திலே யோசேப்பு பிறக்கிறான் பாருங்கள். அப்படி என்று சொன்னால் யோசேப்புடைய பிறப்பு என்பது சாதாரண பிறப்பு அல்ல, அது ஒரு அபூர்வ பிறப்பு அல்லது அதிசய பிறவி என்றுதான் சொல்ல வேண்டும். எப்படி ஆபிரகாம் 100 வயதில் குழந்தை பெற்றெடுத்தானோ அதே போலதான் இங்கேயும் முதிர் வயதில யாக்கோபு என்பவன் இந்த யோசேப்பு முதிர் வயதில தான் பெற்றெடுக்கிறான். இந்த முதிர் வயதில பிறந்ததினால் அந்த வசனத்துல நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாக நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கே செய்வித்தான். அப்படி என்று சொன்னால் அவனுக்கு பல விதமான ஆடைகளை அணிவித்து எல்லா சகோதரர்களும் 12 சகோதரர்களும் யாக்கோபு யோசேப்பை அதிகமாக நேசி